அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 11 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேலுடைய அணு ஆயுத இலக்கை நோக்கி ஒரு அமைப்பு இன்னைக்கு தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்பாடை இன்னைக்கு துரிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வடகொரியா இஸ்ரேலுக்கான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்கில் மிகப்பெரிய ஒரு கலவரச் சூழலை இஸ்ரேல் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய நீட்சியில் ஹிஸ்புல்லா வித்து இஸ்ரேல் என்ற அளவு இந்த ஒரு வாரமாக போர் விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை டெல்லவியூவில் 2 இடங்களை நோக்கி நடத்தி முடிச்சிருச்சு. ஸோ இதற்கு பதிலடியாக இன்றைய தேதியில் இஸ்ரேல் 2 இடங்களை நோக்கி தனது துருப்புக்களையும் இராணுவ கட்டமைப்பையும் அனுப்பியிருக்கு. ஒரு இடம் லெபனான் மற்றும் இஸ்ரேலுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கலீலியா மெட்டுலா, இந்த 2 இடங்களில் துருப்புக்களையும் இராணுவ தளவாடங்களையும் அதிகரித்து தாக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள் ஈடுபட்டு இருக்கு. மறுபக்கம் ஜோர்டானுடைய எல்லையாக இருக்கக்கூடிய கோலன் ஹைலைட்ஸில் இஸ்ரேல் தனது இராணுவ துருப்புக்களையும் இராணுவ தளவாடங்களையும் குவித்து கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்குன்னு இஸ்ரேலுடைய வார் கேபினெட் தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக ஹிஸ்புல்லாவுடைய ஃபத்தஹ் ஷுக்கூர் என்று சொல்லக்கூடிய தலைவர் எப்படி கொண்டோமோ அதுபோல் ஹிஸ்புல்லாவுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இராணுவ தளபதிகள் தலைவர்களை நாங்கள் கொல்லாமல் நீக்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த போர் ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களுக்கான அச்சுறுத்தல், எங்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற அளவில் இருந்து இந்த விஷயத்தை அணுகிறோம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்துட்டுருக்கு. மறுபக்கம் காசாவில் எந்த அளவு வந்து இனச்சுத்திகரிப்பு செஞ்சிச்சோ இஸ்ரேல், அதே போல் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்லையும் இனச்சுத்திகரிப்பு செய்வதற்கான பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய துல்கரம், ஜெனின், நப்சல், துபாஸ் இந்த 4 இடங்களில் இன்னைக்கு டீனின் புல்டோசரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் தரைமட்டமாக இடிக்கக்கூடிய ஒரு வேலையை இஸ்ரேல் தீவிரவாதிகள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புல்டோசர் அப்படிங்கிற முன்னாடியே உங்களுக்கு ஒரு நினைவுக்கு வரும், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் முஸ்லீம்களுடைய வீடுகளை தேடி தேடி இடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தீங்க. புல்டோசர் அரசியலை முன்னெடுத்ததே இந்த யோகி ஆதித்யநாத் தான். ஸோ அந்த யோகி ஆதித்யநாத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள், அங்கே இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு எந்தவித வேறுபாடும் கிடையாது. முஸ்லீம் வீடுகளை இடிப்பது, அவர்களை தீவிரவாத முத்திரை குத்துவது, அவர்களை சுத்திகரிப்பு செய்வது என்ற விஷயத்தில் 2 பேரும் ஈக்குவல், சளைத்தவர்கள் கிடையாது. ஸோ அந்த அளவு தான் இன்றைக்கி வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ D9 புல்டோசரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய நப்சல், அதே மாதிரி நான் சொன்ன ஜெனின், துல்கரம் இந்த இடங்களில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த D9 புல்டோசர் எங்கெங்கே போகுதோ அந்த புல்டோசருக்கு அருகில் சென்று 0 டிஸ்டன்ஸ் தாக்குதலில் வெடிகுண்டுகளை வச்சு அந்த புல்டோசரை உடச்சி எரிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களே போராளிகளாக மாறி அவர்களுடைய நிலத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய கடற்படை மற்றும் உளவுத்துறையுடைய ஒரு தலைவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஹிஸ்புல்லாவை குறித்து. ஹிஸ்புல்லா கூட இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலையிலையும் ஆயத்தமாயிட்டு இருக்குது. ஸோ ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய வெற்றி கிடைச்சி மீண்டும் அவர்கள் இந்த போரில் நிற்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ள பல்வேறு தந்திரங்களும் நவீன விஷயங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. அப்படி என்ன விஷயம் இருக்குன்னா, ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இன்றளவு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே அவர்கள் புதிய ஆயுதங்கள் கிடையாது, பெரிய நவீனமான ஆயுதங்கள் கிடையாது. அவர்கள் கையில் இருக்கிறதுல சிறிய ஆயுதங்கள், சிறிய திறன் கொண்ட ஆயுதங்கள், இதை வச்சு மட்டுமே இன்றைக்கி போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கெப்பாசிட்டின்னு நினச்சிட்டு அமெரிக்கா, இஸ்ரேல் கூட நேட்டோ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பாதுகாப்பு அரணை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அரணை ஹிஸ்புல்லா கொஞ்சம் சிரமப்படும், பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் சிரமப்பட்டு உடச்சி தகர்த்து உள்ள நுழையும் இஸ்ரேலுக்குள்ளே. ஸோ அப்படி நுழையக்கூடிய சமயத்தில் அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆயுதங்கள் எல்லாமே வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவுடைய கடற்படை மற்றும் உளவுத்துறையோட ஒரு தலைவர் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை அவர்களுடைய தாக்குதல் எல்லாமே எந்த அளவு இருக்குன்னா, இஸ்ரேலை மட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை மூடர்களாக, அவர்களை குருடர்களாக மாற்றுங்கிற முயற்சியில் தான் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 7 பாருங்களே, இவர்கள் ஏவனை எல்லாமே டம்மி பீஸ்ன்னு தான் சொல்ல முடியும். டம்மி பீஸ்னால் ரொம்ப விலை மலிவான ட்ரோன்கள், ராக்கெட்டுகள், இது எல்லாமே போக போக இவங்க விலை கூடிய மில்லியன் கணக்கில் செலவு செய்து அயன்டோம், பீன்டோம், சீன்டோம் சொல்லி பயன்படுத்தி இருக்கிற பொருளாதாரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ₹1 ஒரு ராக்கெட் ஹிஸ்புல்லா வீசுகிறா, இவங்க அது ₹1000 மதிப்புள்ள ராக்கெட்டையும் அயன்டோமையும் கொண்டு வந்து தடுக்கிறாங்க. அப்போ இவங்க ₹1 பயன்படுத்தி அந்த ₹1000 மதிப்புள்ள அந்த திறனை கம்மி பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வச்சுட்டு இறுதிக்கட்டமாக எங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குங்கிற விஷயத்தை காட்டும் போது அவர்கள் அதற்கேற்றாற்போல ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு
போர்க்களத்தில் வந்து குதித்து சண்டை போடுவாங்க. அந்த சமயத்தில் இவர்கள் எதிர்பாராத விதமாக அதிநவீனமான விலை தொழில்நுட்பம் உயர்ந்த இவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத ஆயுதங்கள் வந்து ஹிஸ்புல்லா பயன்படுத்தும். அந்த சமயத்தில் இஸ்ரேலினால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்ற அளவு தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கடற்படையுடைய உளவுத்துறையை சார்ந்தவர் வந்து இன்றைக்கி செய்தியாக வெளியிட்டிருக்கிறாரு. மறுபக்கம் இன்னைக்கு வடகொரியா இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. என்னன்னா, வடகொரியா சொல்வது, நீ மீண்டும் மீண்டும் இன்னாலிப்படியே ஈடுபட்டு இருந்தேன்னா எங்களிடமிருந்து இராணுவம் சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த சூழலை நோக்கி நீங்கள் எங்களை தள்ளிடாதீங்க. ஆனால் நிச்சயமாக இஸ்ரேல் என்ற நாடை பொறுத்த வரைக்கும் அது காட்டுமிராண்டி, இனப்படுகொலை செய்து, கொலைகள் செய்து, குழந்தைகளை கொள்ளுது. ஸோ இஸ்ரேல் என்ற நாடு ஒரு டெரர் ஸ்டேட், அதாவது தீவிரவாத நாடு என்ற அளவுக்கு இன்றைக்கி வடகொரியா கடுமையான முறையில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கு. அடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான செய்தி என்னென்னா, இஸ்ரேல் கைவசம் அணு ஆயுதம் இருக்குது. ஆனால் அணு ஆயுதத்திற்கான பல்வேறு திட்டங்கள் அவங்க கையில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி கழகம், சொரோக் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத ஆராய்ச்சி இடம், இந்த சொரோக் அணு ஆயுத ஆராய்ச்சி இடத்தை நோக்கி நாங்கள் இதில் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி கத்தபு ஷரஹ் அல் குத்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெளியிட்டிருக்கு. கத்தபு ஷரஹ் அல் குத்ஸ் இந்த அமைப்புடைய போராளிகள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்ரேலுடைய அணு ஆயுத இலக்கை நோக்கி டார்கெட் பண்ணிட்டோம், கூடிய விரைவில் அதை அழிக்காமல் விட மாட்டோம், அதன் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான ஃபுட்டேஜையும் வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, எந்த அளவு பாருங்கள், ட்ரோன் வழியாக அந்த அணு ஆயுத மையத்தை புகைப்படமாக வீடியோவை எடுத்து அதற்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு, அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிந்து கொண்டு ஒரு முன்னறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ்ரேலுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி அந்த மையத்திற்கான தாக்குதல் என்பது சமீபத்தில் இருக்குது. அதை இந்த நான் சொன்ன கத்தபு ஷரஹ் குத்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முன்னெடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. அதே போல் ஒரு வாரத்திற்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஈரானுடைய ஒரு உளவு ட்ரோன் என்ன இருக்குன்னா, நெத்தனியாகுடைய வீடு இருக்குல்ல, அதை சுற்றி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து, நெத்தனியாக உங்களுடைய வீட்டுக்கு அருகில் வந்துட்டோம், கவனமாக இருங்க, இஸ்ரேலுடைய தீவிரவாதிகளை எச்சரிக்கையோடு நாங்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஈரானோ ஹிஸ்புல்லாவோ போராளிகள் அந்த இடத்துக்கு போலையாட்டியும் அவர்களுடைய தொழில்நுட்பங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் ஒரு உளவியல் அச்சத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இது மறுபக்கம் இன்னைக்கு ஒரு ஒற்றுமைக்கான அழைப்பு செய்தி வந்திருக்கு. இந்த ஒற்றுமைக்கான அழைப்பு செய்தி யார் எடுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபத்தஹ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தெரியும். பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சியாளர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடியவர் மஹமூத் அப்பாஸ், பலஸ்தீன அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியின் வழியாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே போல் காசாவை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா ஹமாஸ் அமைப்பு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து தான் இந்த போரை கையாளணும் அப்படிங்கிறதா நமது ஆசை. ஆனால் இந்த இடத்துல ஃபத்தஹ் முரண்பட்ட நிலையிலே எல்லா நிலையிலும் இருந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அடிவடியாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இந்த சூழல் தான் இந்த ஃபத்தஹ், அதாவது பலஸ்தீன அத்தாரிட்டி இருக்குல்ல, இந்த கட்சிக்குள்ளேயே சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அதாவது மஹமூத் அப்பாஸை ஏற்காத பல நபர்கள் உள்ளே இருக்கிறாங்க. மஹமூத் அப்பாஸ் முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்பு நிலையிலே இருக்கிறாரு. இப்படி நம்ம வழிகாட்டப்படலை, நமக்கு விடுதலை பலஸ்தீன் இப்படி தனிமையாக நின்றுலாம் நம்ம வெற்றி பெற முடியாது, ஹமாஸோடு நாம் இணைய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபத்தஹ் அமைப்பை சார்ந்த ஒரு நபர், இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் சலாம். இந்த அப்துல் சலாம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம். முகமது அப்பாஸ் கேட்கல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இனி வரக்கூடிய நாட்களில் பல விஷயங்களை செய்ய காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபத்தஹ், ஹமாஸு, PIJ, DFLP, PFLP இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து நீ வரக்கூடிய எல்லா போர்களிலும் எங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் ஏன், இப்போ நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் பேங்க்கில் இன்றைக்கி காசாவை போலவே ஒரு இனப்படுகொலை செய்வதற்கான எல்லா வேலையும் அங்கே நடந்துட்டு இருக்கு. பில்டிங் இடிக்கப்படுகிறது, வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது. இதுவரையும் பல ஆயிரக்கணக்கான மக்களை கடத்தி சென்று இஸ்ரேலியோட சிறையில் வச்சு கொடுமை செஞ்சு பாலியல் வன்புணர்வு செய்து இன்றைக்கி கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி ஒரு இன அழிப்புக்கான சூழல் வெஸ்ட் பேங்கில் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த சமயத்தில் வெறும் ஃபத்தஹ் மட்டும், அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மட்டும் நம்பி எதுவும் செய்ய முடியாது, நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் இந்த ஒட்டுமொத்த பூமியும் மீட்க முடியும் என்ற ஒரு இடத்தை நோக்கி இன்றைக்கி நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. காரணம் ஒற்றுமையே பலம். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான், ஒற்றுமை எனும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஃபக்தசிமு ஃபி ஹப்லில்லாஹி ஜமியோ வலா தஃபர்ரக், ஒற்றுமை எனும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஒரு காலம் பிரிந்து விடாதீர்கள். இந்த ஒரு ஆயத்து போதும். முஸ்லீம் சமூகம் எல்லா விஷயத்திலும் நீ எவ்வளோ முரண்பட்ட நிலையில் ஏறி, ஆனால் இஸ்லாத்துக்கு ஒரு பிரச்சனை, முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த ஒரு ஆயத்து போடும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு. அது பலஸ்தீனில் இந்த ஃபத்தஹ் அமைப்புக்கும் ஹமாஸுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த ஆயத்தை வைத்தாவது இவர்கள் மத்தியில் ஒரு ஒன்றிணைந்த நிலையிலிருந்து இந்த போர் அணுகணும் அப்படிங்கிறது தான் பல்வேறு நபர்களுடைய ஆசை. குறிப்பாக ரஷ்யா, சீனாலாம் அதற்காக தான் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து பல்வேறு கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்துச்சு.
நடத்துச்சு. ஃபத்தகையும் ஹமாஸையும் கூப்பிட்டு பலகட்ட அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துச்சுன்னு பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த பணமுறை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி ஹமாஸ் கையில் அதிகமாக இருந்துச்சு, அதாவது பணங்களாக இந்த கிரிப்டோ கரன்சியாக. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையிலேயே இது புழக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரேலுடைய உத்தரவு என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியுடைய நிறுவனத்திற்கு இஸ்ரேல், அதாவது பலஸ்தீன் கைவசம் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிகள் எல்லாமே பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. மறுபக்கம் தலிபான்களை குறித்த ஒரு செய்தி வருது. தலிபான்களை குறித்து அனுதினமும் ஒரு அப்டேட் வரும். அது உலகத்தின் பார்வையில் பெரிய ஒரு கேலி கூத்தாகவும் இருக்கும், மறுபக்கம் அது இஸ்லாமிய வரையறையில் சரியாகவும் இருக்கும். இரண்டு பார்வைகள் இருக்குது. ஏன்னா நவீன காலம் இருக்குல்ல, இந்த நவீனமயமான காலத்தில் இஸ்லாமிய ஷரியத்தை அப்படியே நாங்கள் பின்பற்றுறோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையிலிருந்து தலிபான்கள் செயல்படக்கூடிய சமயத்தில் உலகத்திற்கு அது ஒரு பிற்போக்குத்தனமாகவும் ஒரு பௌதிக காலத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுகிறார்கள் என்ற அளவு பார்க்கப்படும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி தலிபான்கள்ட்டிருந்து இரண்டு செய்தி. ஒன்று, இந்த குத்துச்சண்டை விளையாட்டு இருக்குல்ல, இதில் வந்து நாங்கள் வந்து பங்கு பெற மாட்டோம், நாங்கள் தடை செய்கிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன, முகத்தில் குத்தி சண்டை போடுறனால இது வந்து தவறு, இஸ்லாத்தின் அடிப்படையில் முகத்தில் வந்து குத்தக்கூடாது, அதனால நம்ம வந்து இந்த குத்துச்சண்டை விளையாட்டை வந்து நாங்கள் தடை செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா, தலிபான்கள் ஒரு நாளைக்கு 11,000 டன் கச்சா பொருட்களை ஏற்றுமதி செய்து $6 மில்லியன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. ஸோ தலிபான்கள் அவர்களுடைய செயல்பாட்டில் உலகத்துடைய பார்வையில் பல முரண்பட்ட கருத்துக்களும் வரவேற்கத்தக்க கருத்துக்களும் இருக்குது. ஆனால் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள்லாம் தலிபான்களோடு நல்ல உறவில் இருக்காங்க, பொருளாதார விஷயத்தில் மேம்பட்ட நிலையில் உறவுகளை டிப்ளமேட்டிக்காக ராஜாங்க ரீதியாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து டெலகிராம் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய பவுல் துரோவ் என்று சொல்லக்கூடிய நபர் பிரான்ஸில் வச்சு கைது செஞ்சாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் மேலே 14 வழக்குகள் போடப்பட்டு இன்றைக்கி விசாரணையில் இருக்கிறாங்க. ரஷ்யா கடுமையான முறையில் எதிர்த்து அவரை மீட்கக்கூடிய வேலையை செய்யுது. ஏன்னா ரஷ்யாவுடைய ஒரு நபராக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு டெலகிராம் என்ற நிறுவனத்தை உருவாக்கி பெரிய அளவில் செயல்பட்ட நபர். ஸோ ரஷ்யா தனது ஒரு சிறந்த மனிதரை, சிறந்த தொழில்நுட்பவாதியை மீட்கணுங்கிற விஷயத்தில் போராடிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு பொருளாதார அளவில் பக்கபலமாக இருக்கக்கூடிய யுஏஇ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நீ வந்து டெலகிராமுடைய தலைவரை வந்து கைது செஞ்சுட்டேல, அதனால் பிரான்ஸ்லேருந்து 80 போர் விமானங்களை வாங்குவதற்கான பட்ஜெட் போட்டிருந்தோம், அதை இன்னைக்கு நாங்கள் கேன்சல் செய்கிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் இந்த ஒப்பந்தம் கேன்சல் செய்யப்பட்டு இந்த 80 போர் விமானங்களும் உற்பத்தி தடை செய்யப்பட்டு பிரான்ஸுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது தடைபடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தமனம் இருக்குது. இறுதியாக எடியோ தஹர்னோத் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை இன்னைக்கு ஒரு பெரிய புள்ளிய விவரத்தை வெளியிட்டிருக்கு. அதில் குறிப்பாக இது என்ன சொல்லுதுன்னா, அல் கஸ்ஸாம் பிரிகேடர் கூட இவர்கள் போர் செய்ததில் கிட்டத்தட்ட 5600 துருப்புகளுக்கு பல விதத்தில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு கைகால்கள் இழந்து முடமாக இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுக்குது. அதே போல் ஹிஸ்புல்லாவோட போர் செய்ததில் இந்த 2-3 வாரங்களில் 1700 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அளவுனா கைகால்கள் இழந்து, பார்வை இழந்து, அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எடியோ தஹர்னோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கு. மேலும் கூடுதலாக கிட்டத்தட்ட 3500 நபர்கள் உடலில் பல்வேறு தொழுநோய்கள் என்ற உடல் உபாதைகள் மூலமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா கூடயும் அல் கஸ்ஸாம் பிரிகேட்ரி கூடயும் சண்டை போட்டதில் பெரிய இழப்பை இஸ்ரேல் தான் சந்திச்சிருக்கு, இராணுவ அடிப்படையில். அதாவது மக்கள் அடிப்படையில் கிடையாது. மக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு இனப்படுகொலை அதிகமாக செஞ்சது இஸ்ரேல் தான். போர் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் ஒரு இராணுவத்திற்கும் மத்தியில் போர் நடக்குதுன்னா அது நியாயமான போர். ஆனால் இங்கே எப்படி நடக்குது, ஒரு இராணுவத்திற்கும் மக்களுக்கும் மத்தியில். இவன் இராணுவத்தை அடிக்கிறது கிடையாது, மக்களை அடித்து ஒரு இனப்படுகொலை செய்கிறான். அப்போ எப்படி இது ஒரு போர் நியதியாக மாறும்? ஹமாஸ் ஒன்று அடிக்குதா, திருப்பி நீ ஹமாஸ் அடிக்கணும். ஹமாஸ் அடிக்க தெம்பும் திராணியும் ஒரு வீச்சும் ஒரு பெரிய தைரியமும் இல்லாத கோழையாக இருந்து கொண்டு அமெரிக்காவிடமிருந்து உதவி பெற்று கொண்டு இன்னைக்கு ஒரு இனப்படுகொலை செய்வதன் மூலம் இந்த பூமியை மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான எண்ணத்தால் தான் இஸ்ரேல் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.